ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓ சாரியன்காக மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுக்கலாம் மக்களே. டேய் சித்ராமா எந்திரிச்சு வந்து உன்னை அப்படியே புடிச்சு எனக்கு உட்கார முடியல பிரியங்கா. லெஜெண்ட்ஸ் கண்ணதாசன் சார், எம்எஸ்வி சார், நம்ம டிஎம்எஸ் ஐயா, அவங்க 3 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு மேஜிக்கு இந்த சின்ன இவ்வளோண்டு இருந்துட்டு வந்து சங்கதி எல்லாம் அவனுக்கு எப்படி வருதுன்னா அவ்வளோ எனக்கு உட்கார முடியல. அதனால தான் எந்திரிச்சு வந்துட்டேன். அழகாக பாடின கண்ணா, காட் பிளஸ், லாங் லிவ், ரொம்ப வருஷம் அப்படியே பாடிட்டே இருக்கணும். இதுவும் உனக்கு போடு. இது இமான் சார் என்ன சார்
ஆரியன் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், நம்ம செட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த புள்ள. எனக்கு ஒரே ஆசை என்னன்னா, நிறைய குழந்தைங்க சின்ன வயசுல நல்லா இன்ட்ரெஸ்டா அப்புறம் பாடுவாங்க, அப்புறம் வளர்ந்த பிறகு வேற வேற இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் நான் சின்ன வயசுல ஒரு டைம்ல பாடினாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் அது வந்து இந்த சிங்கிங் குவாலிட்டி, இவனுக்கு இருக்கிற ஒரு யூனிக் குவாலிட்டி, அது வந்து இறைவன் கொடுத்த வரம் தான். அந்த அதே போன்று இந்த இவருடைய ஆரியனுடைய பெற்றோர்கள் அதை அப்படியே பேணி காத்து அதை வளரும் போதும் பிள்ளைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அதை அந்த இன்ட்ரெஸ்ட் மேலே இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து சின்ன செடியாக இருக்கிறது அப்படியே விருட்சமாக இன்னும் பெருசாகி நல்ல பெரிய மரமாக ஒரு ஆலமரமாக ஆகணும் இந்த பிள்ளை. அது மட்டும் தான் என்னுடைய ஆசை. அது மட்டும் விட்டுறாதீங்க இந்த பிள்ளை. ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து இசை வந்து ஒருத்தருக்கு சாதாரணமாக வராது, அது இறைவன் வரம் இருந்தால் மட்டுமே தான் வரும். அது வந்து அது நான் கண்ட உண்மை. அது படித்தோம்னா அதுக்கான டெடிகேட் பண்ணோம்னா டாக்டர் ஆகிடலாம், படித்தா இன்ஜினியர் ஆகிடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இசை என்பது அது ஒரு வரம், ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒருத்தருக்கு கையில் ஒரு கிடைக்கிறது வந்து அது பெரிய வரம். அந்த வரம் இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த பாயிண்ட்லையும் அதை விட்டுறாதீங்க. அதுதான் இந்த பிள்ளைக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் ஃபேமிலி, இந்த டோட்டல் சூப்பர் சிங்கர் ஃபேமிலியும் இந்த குழந்தைக்காக இருக்கிறோம். இந்த குழந்தை வளரும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் போகாமல் பார்த்துங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ആഗ്രഹം, എന്നോട് ആഗ്രഹം, ഞാൻ എപ്പോഴും എല്ലാം മുടിച്ചിട്ട് ആര്യനെ കൂടെ, ആര്യൻ്റെ ഈ കഴിവ് വിടാതെ ഒരിക്കലും വിടില്ല. മ്യൂസിക് ആൻഡ് ലൈഫ്, ആര്യയുടെ എന്നോട് ലൈഫ് മ്യൂസിക്. அவர் பார்த்து பாரு. அப்பா இங்க வாங்க, எவ்வளவு ஒரு பெரிய மொமெண்ட். உங்க பையனோட நிக்க வேண்டாமா, இங்க வாங்க, வந்து நில்லுங்க கூட. எஸ் ராதாபா. சித்ராக்கா வந்து அந்த பாட்டிலேயே எல்லா மேதங்களோட பேரு சொன்னாங்க. ஆனா நடிச்ச மேதைங்க நடிகர் திலகம், அவரோட பட்டிக்காடா பட்டினா அவரோட டான்ஸு ஜெயாம்மாவோட சேர்ந்து அவர் வந்து இந்த எக்ஸ்பெஷலி இந்த பாட்டுல டான்ஸ் ஆடும்போது கிளியரா தெரியும் அவரோட இஷ்டத்துக்கு அப்படியே கடவுளை அப்படியே வேண்டிக்கிட்டே டான்ஸ் ஆடினாங்க. அதுல 1-2 ஷாட்ல மனோரமாமாவும் இன்னொருத்தவங்களும் வந்து பின்னாடி ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, டான்ஸ் மாஸ்டரோட சிவாஜி சார் டான்ஸ் ஆடும்போது அவர் வந்து அப்படியே இந்த பாட்டை பாடி அப்படியே டான்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் நிஜமாவே சிவாஜி சார் தான் பாடிட்டு இருக்காருன்னு அப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆரியனோட சாங்ல அந்த அந்த ஷிவரிங் இருக்கும். ஒவ்வொரு அம்பிகையே அதெல்லாம் பாடும்போது இந்த சின்ன எந்த அளவுக்கு கிளாரிட்டியா திங்க் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துலுமே, ஏன்னா அவ்வளோ பெரியவங்க பாடின பாட்டை நான் பாடும்போது அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சு இந்த குழந்தை இவ்வளோ பெர்ஃபெக்டா பாடி இருக்குன்னா அடடா, அது நிஜமாவே அம்பிகையோட அனுகிரகம் தான், அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் கண்ணா, ஆல் தி பெஸ்ட். Thank you. இந்த சின்ன குழந்தை, ஐ திங்க் ஹீஸ் அ ப்ராடிஜி பேசிக்கலி. பிகாஸ் இவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ஏஜில் பாட முடியுமான்னு ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஒரு குழந்தைக்கு இவ்வளோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது. இந்த அக்கா எல்லாம் சின்ன வயசுல இப்படி பாடியிருக்காங்க. இந்த அக்கா இந்த அக்கா கூட இல்ல, இந்த வயசுல இந்த மாதிரி சங்கதி எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது, இதெல்லாம் உள்ள இருக்கு. அது கடவுள் அருள் தான் மொத்தமா. அண்ட் இன்னைக்கு சரி, இவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கும் போதே அந்த லாஸ்ட் பிட் மட்டும் எங்களுக்காக ஒரு வாட்டி பாடுறியா? எல்லாருமே பக்கத்துல வச்சுக்கிட்டு. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி 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 அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 தாயே மகமாயி ஆஹா, தாயே மகமாயி.
எல்லார் கையால நீங்க வந்து மாலைய வாங்கி நல்லா அங்க பாரு சிலைய வாங்கி இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஆடி திருவிழாவை ஸ்பெஷல் ஆக்கின நம்மளோட ஆரியன் குட்டிக்காக மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் உங்கள் சத்யா வழங்கும் கோல்ட் காயின் அன்பு பரிசாக வாழ்த்துக்கள்.